வணக்கம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோவிதா கைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. நம்ம ராசி மண்டலத்தில் மகர ராசி 10ஆவதாக வரும் ராசி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுடைய குணநலன்கள் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அவங்க எந்த குணங்கள்லாம் மேம்படுத்தினாங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல உருவ அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, முதலையை உருவ அடையாளமாக சொல்லியிருக்காங்க மகர ராசிக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம குணங்களில் ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க யோசிக்கிறதே நடைமுறைக்கு ஏற்ப தான் அவங்களுடைய சிந்தனைகளே இருக்கும். அவங்கள இந்த ஷார்ட்கட்ஸில் போங்க அப்படின்னு யாராவது வற்புறுத்தினா கூட அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு ஹானஸ்ட் பாத்தில் தான் அவங்க செல்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் ஒரு காரியத்தெல்லாம் மகர ராசிக்காரர்கள் செய்ய மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக ஸ்டெடியாக அவங்க ஒரு லாங் டேர்ம் கோலோடு தான் அவங்களுடைய எல்லா செயல்களுமே இருக்கும். அடுத்தது அவங்க கோல் ஓரியன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் டியூட்டி ரொம்ப அதிகம். அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி சனியால் ஆளப்படும் ராசி. நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆஃப்கோர்ஸ் ஹீஸ் அ ஸ்லோ மூவிங் பிளானட். அதாவது இருக்கிற கிரகங்கள்லேயே மெதுவாக சுற்றுற கிரகம் சனி கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 7.5 வருஷம் ஆகும் இல்லையா ஒரு ராசியை கடக்கிறதுக்கு. ஸோ அதில் சனி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப பொறுமையாக ஸ்டெடியாக ஒரு டிசிப்ளினோட போகக்கூடிய ஒரு கிரகம். அதனால் அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த கோல் ஓரியன்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டுக்கு வந்தாலுமே அவங்க ஒர்க்கை பற்றின சிந்தனைகள் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது ஏதாவது பெண்டிங் ஒர்க்கை வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே அதை முடிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மறுநாள் போயிட்டு முதல்ல அதை முடித்தாதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. நம்ம அடுத்த குணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆல்சோ குட் ஆர்கனைசர்ஸ். அதாவது மகர ராசிக்காரர்கள்ட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நல்லா அழகாக சீக்வென்ஷியலாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ராசி. அதுவும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஈவெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபைல் போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு என்ன செலவு பண்ணியிருக்கோம், அதனுடைய பில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்தது அவங்க எக்ஸ்ட்ரீம்லி பேஷண்ட். நம்ம எப்படி சனியை ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மகர ராசியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக பண்ணக்கூடிய ஒரு ராசி. அவங்கக்கிட்ட ஒரு ஹசல் பசல் குயிக்காக ஒரு விஷயத்தை பண்ணு அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமை வாய்ந்தவர்கள்னு சொல்லலாம் நம்ம மகர ராசிக்காரர்களை. அடுத்தது பார்த்தோன்னா வெரி டிசிப்ளின்ட் பீப்புள். எக்ஸலண்ட் என்டியூரன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த என்டியூரன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு பொறுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே ஒரு தாங்கிக்கக்கூடிய ஒரு சக்தி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு திட்டமிடும் திறன் இயல்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் மேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பர்சனல் மேட்டர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இங்கே பர்சனல்னு சொல்கிறது ஒரு வீடு அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தவே வேணாம். அவங்களே இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபீஸ் கட்டணும், ஒரு இன்சூரன்ஸ் கட்டணும், இல்லை மந்த்லி உங்களுக்கு தேவையான ஒரு இதெல்லாம் நீங்கள் பணம் பே பண்ணணும் அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு ரிமைண்டரே இல்லாமல் அவங்க கரெக்டாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவங்களுடைய பணிகள்லாம் செய்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக என்ன சொல்லலான்னா, மகர ராசிக்காரர்கள் மெச்சூர்ட் பியாண்ட் தேர் ஏஜ். அதாவது அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஏன்னா சனி ஆளும் ராசி இல்லையா. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு லாங் டேர்மில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். இப்போ நம்ம அவங்க எந்த ஏரியாஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணினாங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க அந்த ஒரு எமோஷன்ஸ்லாம் சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. ஏன்னா மகர ராசி பார்த்தோன்னா வெரி ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஒரு அன்பு பாசம்லாம் வெளிக்காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஒரு ராசி மகர ராசிக்காரர்கள். அதனால் இதை கொஞ்சம் கற்றுக்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக
அவங்களுக்கு வந்து இது வந்து பலமாக மாறும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க வந்து ஒரு பெசிமிஸ்டிக் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகலை அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளூர. நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் தப்பாக எடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அதிகமாக யோசிப்பாங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்குமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக டைம் தேவைப்படும் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணுறப்போ. அடுத்தது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்கிறப்போ, ஏன்னா அவங்க வந்து வேலையை பற்றின சிந்தனைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இல்லையா. ஏன்னா தே ஆர் வெரி டியூட்டிஃபுல்னு சொல்கிறோம். சென்ஸ் ஆஃப் டியூட்டி ரொம்ப அதிகம் மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால் வந்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன அவங்க சும்மா எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் இருக்கிற யாரோடையும் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் தோணும். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டயத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், அதாவது பேசிக்கலி ஒர்க்கையும் உங்களுடைய லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, மகர ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் சீரியஸான பர்சனாலிட்டி தான். அதாவது ஒரு கேமாக இருக்கட்டும், இல்லை பசங்களோட விளையாடுற ஒரு சின்ன ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ளும் ஒரு ராசி வந்து மகர ராசிக்காரர்கள். கடைசியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, நண்பகத்தன்மை வந்து கொஞ்சம் குறைவு தான். டக்குன்னு யாரையும் வந்து நம்பிட மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி, அதாவது ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் எல்லாரையும் எவாலுவேட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கக்கிட்ட பேசணுமா பேச வேணாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்புறம் வந்து ரிசர்வ்டு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப சாட்டர் பாக்ஸ் மாதிரி வந்து கடகடன்னு பேசக்கூடிய ஒரு ராசி மகர ராசி கிடையாது. இந்த ஏரியாஸில் கொஞ்சம் தேவையான இடத்துல வந்து தேவையான வார்த்தைகள்லாம் பேசினாங்க அப்படின்னு சொன்னோன்னா, மகர ராசிக்காரர்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தீங்கன்னா மகரம் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.